யார் பக்கம் போவாருன்னா டிஎம்கே பக்கம் போக வாய்ப்பு இல்லை. அப்புறம் இவருக்கு பின்னாடி வந்த விஜய் பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். என்னத்துக்கு காரணமா அப்படின்னா, அவங்களுக்கு இவங்களுக்கு நிறையெல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, பெரிய எதிர்ப்புகளும் கிடையாது. அதனால் போகலாம். இன்னொரு பக்கம் இந்த முறையும் 4வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட 2வது 3வது இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. அப்படியே அவங்கெல்லாம் வந்து டைவர்ட் ஆகி அரசியல் எதிர்காலம் இப்போவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேறு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பயத்தின் காரணமாக, கட்டாயத்தின் காரணமாக சீமான் அவர்கள் இப்படி மாறி வரலாம். அப்படி வர பட்சத்தில் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்புகள் கடுமையான பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுலேயும் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே போயிடுவார். இவரோட நிலைமை மட்டும் வசதி பார்வையோட போடுவார். வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. கொள்கைகள் இல்லாதது தான் அரசியலாக இருக்கிற. அரசியலில் கொள்கை வேணும்னு சொல்கிறாங்க, ஆனாலும் கொள்கையே இல்லாமல் தான். என்ன கொள்கைன்னா ஜெயிக்கணுங்கிறது தான் கொள்கை. எல்லாருக்கும் பதவியை பிடிக்கணும், முதல் பதவியை பிடிக்க முடியல அடுத்த பதவியை பிடிக்கணும், இப்படி தான் கொள்கையே வச்சுக்கிறாங்க எல்லாரும். இதுதான் யதார்த்தம். ஸோ உளவியல், நடைமுறை உளவியல் அடிப்படையிலையும் பார்த்துட்டோம், நடைமுறையிலையும் பார்த்துட்டோம். வழக்கமாக மக்களோட நடைமுறை, அவங்களோட உளவியலை தான் நம்ம பார்த்து சொல்கிறது பழக்கம். அது கூட உள்ளார்ந்த விஷயந்தான். கடந்த கால 5 வருட ஆட்சி வந்து மக்களுக்கு உளவியல் அடிப்படையில் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அதனாலையும் திமுகவுக்கு எதிராக 3-4 பேர் வந்து 3 அணிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் ஈடுபடும். ஏன்னா 1க்கு 3 பேர் எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க திமுகவுக்கு எதிராக. அதனால் எல்லாருமே 4 முனை நிற்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆட்சியாளர்களை தான் அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த வகையில் திமுக அதிகமான விமர்சனங்களை எதிர்கொள்ளும். அதில் உளவியல் ரீதியாக மக்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் அதெல்லாம் திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்பலைங்கிற மாதிரி அவைகள் ஏற்படுத்தும். இவரை விட அவரே அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் அது ஒரு அட்வான்டேஜ் எடப்பாடிக்கே இருக்குது. ஆக மொத்தத்தில் உறுதியாக கிட்டத்தட்ட 99.9% உறுதியாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமியை மீண்டுமே சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நன்றி, வணக்கம்.